நாங்க வெறும் 20 ஸ்டாலோட ஆரம்பிச்சு இன்னைக்கு 104 ஸ்டால்ல முடிச்சிருக்கிறோம். கோவிடுக்கு முன்னால 120 கூட வச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இன்னொன்னு என்ன, இந்த பஜாருக்கு ஒரு இதுன்னா, நாங்க கைவிட்டு செலவு பண்றோம். ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் ஆர்டிசன் கிட்ட எடுக்கிறோம். அதனால உங்களுக்கு பொருட்களும் விலை ரீசனபிளா கிடைக்கும். அவங்க அதிகமா ப்ராஃபிட் இது வைக்கிறது இல்லை, அவங்க டேர்ன் ஓவர் தான் பாக்குறாங்க. இந்த வருஷம் புதுசு கச்சில் இருந்து தயாபான் சூஃபி எம்ப்ராய்டரி, பட்டோலா பாத்தன்கோட் அண்ட் ராஜ்கோட் பட்டோலா, அப்புறம் டங்கேல் சாரி கச்சில் இருந்து. தென் வி ஆல்சோ ஹேவ் சந்தேரி ரெகுலரா வர காஷ்மீர்ல இருந்து எம்ப்ராய்டரி. இது ரொம்ப ஃபைன் எம்ப்ராய்டரி, மித்த எக்ஸிபிஷன்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இல்லை. நாங்க ஒருத்தரையா செலக்ட் பண்ணி பண்றோம். அதனால உங்களுக்கு த பெஸ்ட் நேஷனல் அவார்டீஸ் இப்படிதான் கொண்டு வரோம். இப்போ இந்த பட்டோலா, அவரு பத்தான்கோட் பட்டோலா இஸ் அ நேஷனல் அவார்டி. அதே மாதிரி சூஃப் எம்ப்ராய்டரி அவங்களும் நேஷனல் அவார்டி. இந்த மாதிரி நாங்க தொழாவி கோயம்புத்தூர் மக்களுக்கு பெஸ்டானதை கொண்டு வர்றோம். ஆனா நான் இது மனசெறிஞ்சு சொல்றேன், இப்போ மக்களுக்கு கிராஃப்ட்ஸ் கவுன்சில்னா ஒன்று நம்பிக்கை, அவங்க நல்லதான் கொண்டு வர்றாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த பஜார்ல ஷாப் பண்றாங்க. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து மங்களகிரி இருக்கு, தெலங்கானால இருந்து இக்கத் இருக்கு, காஷ்மீர்ல இருந்து காஷ்மீரி ஒர்க், குஜராத்ல இருந்து பாந்தினி இருக்கு, சூஃப் எம்ப்ராய்டரி, அப்புறம் பாத்தன்கோட் பட்டோலா, டங்கேல், அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கலம்காரி கை பண்றது, அப்புறம் யூ ஹாவ் ஷிபோரி, தென் பாக் பிரிண்ட், அது ஒரு விதமான பிரிண்ட், வெஜிடபிள் டைஸ் நேச்சுரல் டைஸோட. தென் பெரிய ஷட்டில் வீவ்ஸ்ல ஒருத்தர் போரியா பஸ்தான்னு உங்களுக்கு பேக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிசாம் ஹேண்ட்லூம்ஸ்ல பெரிய ஷட்டில் வீவ்ஸோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. கான்வென்ட் எம்ப்ராய்டரி இருக்கு நம்ம தமிழ்நாடுது, சாஃப்ட் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ், லம்பாடி எம்ப்ராய்டரி. தென் திருவண்ணாமலையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஆக்சுவலி நாங்க ஃப்ரீ ஸ்டால் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இந்த விஷுவலி எம்பேர்டு பிளைண்ட் பீப்புளுக்கு ஃப்ரீ ஸ்டால். திருவண்ணாமலை இது அவர் ஓலையில ஜுவல்லரி பண்ணி இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாட்டி வித்தியாசமானது. என்ன ஆகுதுன்னாங்க, இது பேட்ரனேஜ் வரலன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது இல்லாம போயிடும். ஏன்னா அவங்க குழந்தைங்க எல்லாம் இது செய்யறதுக்கு தயாரா இல்லை. வித்தாத்தானுங்க அவங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரும். இது ஹாபியா பண்றது வேற, ஒரு ப்ரொஃபஷனா பண்ணணும்னா இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணுங்க. அதனாலதான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இவங்க திருவிழாக்கெல்லாம் போறாங்க, அவங்க இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை, இப்படி பெரியவங்களோட எங்களை உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க.